சார் நம்ம ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் திருக்கழுக்குன்ற சிட்டியில் தான் சார் இந்த ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஒரு நியூ ப்ராஜெக்ட் தான். இது ஒரு நம்ம 26 ஏக்கர் டவுன்ஷிப்பாக பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1200 ஃபேமிலிஸ் கிட்ட இந்த லேஅவுட்குள்ளே வருது சார். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு ஒரு 3 பார்ட்டாக இந்த ப்ராஜெக்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் சார். ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்கோம், செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், செக் போஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ 26 ஏக்கர் ஃபுல்லி நம்ம காம்பவுண்ட் பார்க் பண்ணி கொடுக்குறோம் சார். ஸோ இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பார்க் கொடுக்குறோம். சில்ட்ரன்ஸ் பிளேயிங் ஏரியா, எல்டர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஏரியா, கம்யூனிட்டி ஹால்னு ஒரு 3 OSR ஃபேஸ் 1க்கு மட்டும் கொடுத்துருக்கோம் சார். ஃபேஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 80% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 20% ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு ஆன்கோயிங்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் 10 to 15 டேஸில் ஃபேஸ் 2 லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஸோ இந்த டவுன்ஷிப் பொறுத்த வரைக்கும் திருக்கழுக்குன்றத்தில் இதுதான் சார் பெரிய டவுன்ஷிப். நம்மளுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் லேஅவுட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஜஸ்ட் ஒரு 80 ஃபேமிலிஸ், ஒரு 150 ஃபேமிலிஸ் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன ப்ராஜெக்டாக தான் இருக்கும். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா 1200 ஃபேமிலிஸ் வசிக்கக்கூடிய ஒரு 26 ஏக்கரில் ஒரு மெகா டவுன்ஷிப்பாக திருக்கழுக்குன்ற சிட்டி உள்ள இந்த சைட் ரெடி ஆகிட்டு இருக்கு சார். இது DTCP அண்ட் ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். டைட்டில் பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்கும் சார். லீகல் அண்ட் டாக்குமெண்டேஷன் கிளியராக இருக்கும். ஸோ NRI கிளைண்ட்டு கூட தைரியமாக இந்த லேஅவுட்டுக்குள்ளே வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். சார் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறோம். எங்கே ஒன்றா நம்ம வாங்குறன்றது விட எங்கே டெவலப்மெண்ட் ஆக போதோ ஸோ அங்கே வாங்குறது தான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர்லேருந்து SRM செங்கல்பட்டு வரைக்கும் ஹெவியாக டிராஃபிக் ஆகக்கூடிய பகுதியாக இருக்குது சார். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம மதுராந்தகம் அடுத்த கருங்குழி லொக்கேஷன்லேருந்து நம்ம திருக்கழுக்குன்ற வழியாக பூஞ்சேரி வரைக்கும் ஒரு 6 வழிச்சாலை நியூ நேஷனல் ஹைவே வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க சார். இதுக்கு ஜிஓலாம் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நேஷனல் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ரோடு வந்து கிராஸ் ஆகுது சார். இது அப்கமிங் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இந்த ரோடுமே இந்த ரோடை சுற்றி இருக்கிற எல்லா பகுதியுமே இப்போ டெவலப்மெண்ட் ஆகுது சார் இந்த ஏரியாவில். ரெண்டாவது GST ரோடையும் செங்கல்பட்டு GST ரோடையும் அண்டு மகாபலிபுரம் ECRம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 3வது ஹைவேவாக இந்த ஸ்டேட் ஹைவே இருக்குது சார். ஸோ அந்த ஸ்டேட் ஹைவேல நம்ம சைட் ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட் சார். ரெண்டாவது டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் டவுன்ஷிப். ஸோ மகாபலிபுரம் 6th சேட்டலைட் டவுன்ஷிப்பாக கவர்மெண்ட் சைடில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மகாபலிபுரம் போது அங்கேருந்து ஒரு 25 வில்லேஜஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க சார். அதில் ஒன் ஆஃப் த வில்லேஜ் நம்ம சைட் இருக்கக்கூடிய பகுதியும் டெவலப் ஆகுது சார் இப்போ அப்கமிங்கில். இந்த சேட்டலைட் டவுன்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபுல்லாக கொண்டு வராங்க சார். இங்கே இருக்கக்கூடிய அன்அப்ரூவ்டு பிளாட்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபில் பண்ணுறாங்க. ஒரு சென்னை மாநகராட்சிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே இங்கே இருக்கக்கூடிய கிராம பகுதிக்கு கிடைக்கிற மண்ணும் நல்லா டெவலப் பண்ணுறாங்க சார் இந்த லொக்கேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ என்ஜாய் ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம திருப்பூர் இல்லலூரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்லா அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சார். ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் ஜோன். ஆல்ரெடி நமக்கு மகாபலிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ பக்கத்தில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய இல்லலூர் அம்யூஸ்மெண்ட் பார்க்கும் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டாக இந்த சைட்டை தூக்கி நிறுத்துது சார். ஸோ இது இல்லாமல் நம்ம மகாபலிபுரம் பூஞ்சேரியிலேருந்து ஜஸ்ட்டு எண்ணூர் போர்ட் வரைக்கும் ஒரு 130 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு சென்னை பெரிபரல் ரிங் ரோடு 10 வழிச்சாலை ஒன்று டெவலப் பண்ணுறாங்க சார். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கனெக்டிவிட்டி ஃபார் இந்த லேஅவுட்டுக்கு சார். சார் நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னும் 2 இயர்ஸில் CMD லிமிட்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஆல்ரெடி இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் CMD அப்ரூவ்டு வெப்சைட்டில் கவர்மெண்ட் வெப்சைட்டில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய இந்த திருக்கழுக்குன்ற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா CMD லிமிட்டில் கவர் ஆனது நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் 2 இயர்ஸில் இது அமலுக்கு கொண்டு வராங்க சார். இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வேல்யூ எல்லாமே ஹைக் ஆகிடும் சார். ஸோ இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்து பத்திரப்பதிவு பண்ணுறீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் கழிச்சு வாங்கும் போது உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு ஒரு 4 லட்ச ரூபா அந்த ப்ரைஸுக்கு வந்துடும் சார். ஸோ அதனால் இந்த லேஅவுட்டில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குறைந்த ப்ரைஸுக்கு வாங்க முடியும் சார். ஜஸ்ட் ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதும் நீங்கள் இந்த லேஅவுட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கலாம் சார். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம 800, 1000, 1200 ஒரு கிரவுண்ட் வரைக்கும் எல்லா சைஸஸ்லையுமே நம்ம பிளாட்ஸ் வந்து இங்கே அவைலபிள் கொடுத்துருக்கோம் சார். ஸோ 1200 ஃபேமிலிஸ் வசிக்க போகிற இந்த பெரிய லேஅவுட்டில் ஒரு 10 லட்ச ரூபாயில் நீங்கள் ஒரு சொந்த மனையை வாங்க முடியும். ஸோ ஃப்ரீ சைட் விசிட்க்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் டோர் ஸ்டெப்பில் ஃப்ரீ சைட் விசிட் காமிச்சிட்டு உங்களை வீட்லேயே நாங்கள் ட்ராப் பண்ணுறோம். ஸோ இந்த சர்வீஸும் நம்ம கம்பெனி சைட்லேருந்து கஸ்டமர்ஸ்க்காக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கடந்த 45 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் ஒரு 80க்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் வந்து புக்கிங் ஆகிருக்கு. ஆன்கோயிங் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ ஃபாஸ்ட்டாக வாங்க, உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கம்பல்சரி நீங்கள் வாங்கணும்னு வர வேணாம், சைட்டை வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம், சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உண்மையே இல்லையான்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சார். தேங்க்யூ, பாய்.